வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம அளவாக சாப்பிட்லன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சாதாரண அளவான சாப்பாட்டில் மட்டும் இல்லை, நம்ம பழகிறதுலேயும் சரி, எங்கேயும் போகிறதுலையும் வர்றதுலேயும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம அளவோடு மெயின்டைன் பண்ணோம்னா லைஃப் நல்லபடியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு சின்ன கதையை நான் சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த கணவருக்கு வயசு 70 ஆகிப்போச்சு, மனைவிக்கு 50 வயசு ஆகிப்போச்சு. ஆனால் குழந்தை இல்லை. உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு குழந்தை இல்லை, அதனால் நான் இன்னொரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், வாரிசு நமக்கு வேணும்ல, அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த கணவரோட அம்மாவும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அவன் சொல்கிறது கரெக்டு தானே, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, இல்லை என்ன பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படிங்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே கவலையாக போயிடுது. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே கடைக்கெல்லாம் போய்ட்டு அப்படியே வருது. அப்போ பக்கத்து நம்ம கேட்குறது, ஏமா அப்படி இருக்க ஒரு மாதிரியான இந்த மாதிரி விஷயத்தை சொல்லுது. உடனே அந்த பக்கத்து நம்ம சொல்லுது, நீ கவலைப்படாதம்மா, அவர் சாமியாரத்துக்கு வந்துருக்கிறாரு, அப்படி ஏதோ மாத்திரை குளிக்க தயாரி பண்ணி வச்சிருக்கிறாராம், அதில் தான் நான் சரியாயிடும் சொல்லியிருக்காராம், இளமை திரும்ப அப்படிங்கிறாராம், இளமையாகிடலாம் அப்படிங்கிறாராம், நீ எதுக்கு போய் பாரு, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னோடனே சரி இந்த அம்மா பார்க்க போகுது. அந்த சாமியார், வாமா என்னம்மா விஷயம், ஏன் ரொம்ப சோகமாக இருக்கா அப்படின்னோடனே அந்த அம்மா இந்த மாதிரி விஷயத்தை சொல்லுது. இந்த மாதிரி வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறோம் ஒன்றும் கவலைப்படாமல், நான் ஒரு 100 குளியத்தான், அது நீ சாப்பிடு, டெய்லி 2 சாப்பிடு, ஒரு 10 நாள் கழிச்சு என்னை பார்க்கவா, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரி இந்த அம்மாவும் போயிட்டு ஒரு 10 நாள் ஆச்சு, 15 நாளைக்கு நாளைக்கு பார்த்தா வருது. 20 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்துடுது, நிற்கிது. அப்போ அந்த சாமியார் கேட்குறாரு, ஆமா யாருமா நீ அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஐயா, நீங்கள் தானே என்னை கொடுத்தீங்க இளமையாக மாறுறதுக்கு, நான் மாத்திரை சாப்பிட்டேன், அதனால் என் உருவம் ரொம்ப இளமையாக மாறிடுச்சிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. உடனே வர, ஓ அப்படியா, பரவாயில்லையே, நல்லா தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. சரி, ஆமாம் உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறீங்க, அது இடுப்பில் ஒரு கை குழந்தை இருக்குது, கையில் ஒரு பையனை வேறு வச்சுட்டு வரீங்க, நீ யார்? ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, என் கையில் என்ன பிடிச்சிட்டு இருக்குது என் புருஷன் தான், எனக்கு தெரியாமல் மாத்திரையை நிறைய எடுத்து போட்டு முழுங்கிட்டாரு, பார்த்தா சின்ன பையனாக போயிட்டார், என்ன பண்ண சொல்லிட்டீங்க, அதுதான் நான் அழைச்சிட்டு இருந்தேன். அப்படியா, அது சரி. இந்த கை குழந்தைனா அதே கேட்குறீங்க, அந்த ஊத்த எங்கே கேட்குறீங்க, அது என் மாமியாருங்க, அது அதுக்கு மேலே நிறைய மாத்திரை சாப்பிட்டா குழந்தையா போயிடுச்சு, நான் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படிங்கிறது. உடனே சாமியாருக்கு ஒன்றுமே புரியல, என்னம்மா எப்படி ஆகி போச்சு, நீ ஏமா அதெல்லாம் அங்கே வீட்டில் சொன்ன அப்படின்னு. யாருங்க தெரியுங்க இந்த மாதிரி கண்டாங்கி நடக்கணுன்ட்டு, என்ன பண்ண சொல்றீங்க, போங்க, என்ன இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுங்க அப்படிங்கிறது அப்படின்னு அந்த அம்மா சொல்லு. உடனே சாமியார், என்னம்மா பண்ண முடியும், இதுதான் வாழ்க்கை, இப்படியே அனுபவிக்க வேண்டியதான் நீங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எதுலேயுமே அளவாக இருக்கணும் தான், சாப்பாடு மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே அளவாக இருக்கணும் தான். அந்த அம்மாவுக்கு தேவை சாப்பிட்டுது, இவங்க சாப்பிட்டவங்க ஒரு அளவாக சாப்பிட்டுக்கலாம்ல, பேராசை. இது மட்டும் கிடையாதுங்க, சாதாரணமாக நீங்கள் நோய்க்காக மருந்து சாப்பிட்றாங்க, ஒரு வேளை மருந்தை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே அடுத்த வேலை சேர்த்து சாப்பிடும், அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுமாதிரி சில பேர் சத்து நிறையா வரணுங்கிறதுக்காக ஒரே நாளாக மீன் கறி முட்டை அது இதுன்னு எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சிடணும், அடித்து தொண்டை குழி வரைக்கும் நிறுத்திடுவாங்க. என்ன ஆகுறது, அது சரிக்குமா, சத்து சேருமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ சத்து சேருமோ அதை தான் சேரும், எண்ணத்தை போட்டு திணிச்சாலும் எது சேருமோ அதுதான் சேரும். அதனால் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே அளவோடு இருக்கணும். அது சாப்பாட்டில் மட்டும் இல்லை, பழகுறதுல மட்டும் இல்லை, ஆசைப்படுறதுலையும் அளவோடு இருக்கணும். ஒவ்வொரு பணக்காரன் ஆகிட்டாலும் பிரச்சனை தான், பார்க்குறவங்க எல்லாம் எதிரியாக தெரியும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே அளவோடு இருந்தால் வாழ்க்கை நிறைவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கும். நிறைவு தான் உண்மையான சந்தோஷம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை நடத்தணும். வாழ்க வையகம், வாழ்க வளம்.